ஹாய் கைஸ், வெல்கம் பேக். ஸோ மேக்புக்கோட நியோ. ஸோ அதுதான் கொஞ்ச நேரம் யூஸ் பண்ணி பார்த்தேன். அண்டு அதோட இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ் எப்படி இருக்குன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மேக்புக்கோட நியோவில் சிட்ரஸ் 8 GB 256 GB வேரியண்ட். ஸோ செக் பண்ணலான்னு வந்திருந்தேன். ஸோ இதுதான் லைக் அந்த சிட்ரஸ் லேப்டாப் நிறையா பேர் கையில் வச்சு ரிவ்யூ போட்டிருப்பாங்கள்ல. ஸோ அதுதான் லைக் இங்கே வந்து இது ஒன்றும் அண்ட் இங்கே ஒன்று இண்டிகோன்னு நினைக்கிறேன் இதோட கலரு. ஸோ இது ரெண்டு தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே இந்த லைனப்லேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அட்ராக்டிவாக ஃபீல் ஆகிறது இதுதான். ஏன்னா அந்த சிட்ரஸ் கலர் ஸோ பார்க்க இது ரொம்ப இதுவாக இருந்துச்சு. நான் ஃபஸ்ட்டு வந்ததும் கையில் தூக்கி பார்த்தேன். ரொம்ப லைட் வெயிட்டுங்க. 1.23 kg தான் இருக்குது. அண்டு ரொம்ப லைட்டாக காம்பேக்டாக ஃபீல் ஆகுது. யூஸ்வலாக நம்ம மேக்புக்ஸ் எப்பவுமே ரொம்ப காம்பேக்டாக தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இதுவும் இருக்குது. மேக்புக் ஏர்லலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெயிட் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு M5 மேக்புக் ஏர் வச்சுருக்காங்க. ஸோ இதுவும் ஸ்லிம்மாக தான் இருக்குது. அதே சமயம் வெயிட் கொஞ்சம் கம்மி தான் கம்பேரிட்டிவ்லி. லைக் யூஷுவல் விண்டோஸ் லேப்டாப்போட கம்பேர் பண்ணும்பொழுது கொஞ்சம் வெயிட் கம்மி தான். பட்டு இது அதையும் விட ரொம்ப லைட்டாக ஃபீல் ஆகுது. லிட்ரலி ஒரு 1 kg தான் இருக்குது. ஒரு 4-5 காலேஜ் நோட் புக்ஸ் அதை ஒன்றா பேக் பண்ண மாதிரி தான் இருக்குது. அண்டு இங்கே பாருங்கள், திக்னஸ் வைஸ்லையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லிம்மாக தான் இருக்குது. ரொம்ப ஸ்லிம்மாக காம்பேக்டாக இருக்குது. இங்கே பாருங்கள், அப்படியே குட்டியாக இருக்குது. ஸ்லேட் பென்சிலெல்லாம் நம்ம ஸ்லேட்டெல்லாம் வாங்குவோம்ல, ஸோ அது மாதிரி தான் இருக்குது. அண்ட் ஹைலைட் என்னென்னா, நீங்கள் இது சிங்கிள் ஹேண்டில் யூஸ்வலாக மேக்லலாம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஹேண்டில் ஓப்பன் பண்ணலாம். அண்ட் இதுலேயும் உங்களுக்கு அந்த ஆப்ஷன் இருக்குது. சிங்கிள் ஹேண்டில் அழகாக ஓப்பன் ஆகுது. ஸோ நீங்களே பாருங்களேன். ஸோ சிங்கிள் ஹேண்டில் விண்டோஸ் லேப்டாப்லலாம் நம்ம என்ன தான் ப்ரீமியம் லேப்டாப்ஸ் போனாலும் ஒரு சில இதில் இந்த தூக்கும்போது இந்த லிட்டோட அப்படியே இந்த பேஸோடு வரும். அது மாதிரி இல்லாமல் சிங்கிள் ஹேண்டில் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்குது. அண்டு போர்ட்ஸ்னு பார்க்கும்பொழுது இங்கே USB 3.0 ஒரு போர்ட்டு அதில் தான் சார்ஜிங் பண்ணியிருக்காங்க. அண்டு 2.0 போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதில் ஒன்று சும்மா இருக்குது. அண்டு இங்கே ஹெட்ஃபோன் ஜாக்கான ஒரு போர்ட்டு. அண்டு இது ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ். இந்த சைடு ஒரு ஸ்பீக்கர் கட் அவுட் இருக்குது. அண்டு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்பீக்கர் இருக்குது. ஸோ இந்த இடம்லாம் சும்மா தான் இருக்குது. இங்கே ஒரு போர்ட் கொடுத்துருக்கலாம். அட்லீஸ்ட் ஒரு தண்டர் போல்ட் 5 கொடுப்பாங்களான்னு தெரில. அட்லீஸ்ட் 4 கொடுத்துருக்கலாம். அண்ட் இது பார்த்தீங்கன்னா பேஸ் வேரியண்ட்னா 8 GB RAM 256 GB வேரியண்ட்டு. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 GB 512 GB வேரியண்ட்டு. ஸோ ரெண்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா இங்கே இதுதான் டிஃப்ரென்ஸு. ஸோ இதில் உங்களுக்கு டச் ஐடி இருக்குது. டெமோ யூனிட்டுங்கிறதுனால நம்மளுக்கு டச் ஐடி எந்த டிஃப்ரென்ஸும் இங்கே ஸ்க்ரீனில் தெரியாது. இங்கே டச் ஐடி இருக்குது. அதே இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டச் ஐடி இருக்காது. ஜஸ்ட்டு லாக் பட்டன் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. இதை ப்ரெஸ் பண்ணி லாக் பண்ணிக்கலாம். டெமோ யூனிட்டுங்கிறதுனால அகைன் உங்களுக்கு இதில் லாக் ஆகாது. ஓகே, ஏதோ ஷார்ட்கட்ஸில் போயிடுச்சு. அண்டு ஃபஸ்ட்டு வந்ததும் நான் ட்ரை பண்ணது பார்த்தீங்கன்னா சஃபாரியை ஓப்பன் பண்ணி யூடியூப்பில் வீடியோ பார்த்தேன். ஸோ வீடியோ பார்க்கும்பொழுது எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, வீடியோ இதுக்கு முன்னாடி M1 மேக்புக் ஏர் நான் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கேன். எங்கள் ஆஃபீஸில் இருக்குது. கொஞ்ச நாள் எடுத்து யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் பிரைட்னஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பட்டு இதில் பிரைட்னஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ யூஸ்வலாக இந்த மாதிரி ஃபுட்டேஜெல்லாம் பார்க்கும்பொழுது நல்லா ரிச்சாக அந்த கோல்டன் இதெல்லாம் பாப்பப் ஆகி அந்த இதில் தெரியும், நார்மல் நம்ம மேக் மானிட்டர்ஸில் பார்க்கும்பொழுது. பட் ஆனால் அது இங்கே ரொம்ப மிஸ் ஆகிற மாதிரி இருக்குது. இது கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது. ஆல்சோ இது இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தான் மேக்ஸிமம் பிரைட்னஸும் கூட. ஸோ இதுக்கு மேலே உங்களால் பிரைட்னஸ் ஏற்ற முடியாது. ஸோ அண்ட் லோ அஸ் யூஷுவல் எப்பயுமே கம்மியாக போகலாம். அந்த எக்ஸ்ட்ரீம் கம்மியாக போகுது. பிரைட்னஸ் வந்து 500 nits தான் கொடுத்துருக்காங்க. அது கொஞ்சம் அட்வான்டேஜ் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா 70,000 கொடுக்குறோம், இன்னும் கொஞ்சம் பெட்டர் கலர் பெட்டர் குவாலிட்டி டிஸ்பிளே கொடுத்துருக்கலாம். ஏன்னா பெரும்பாலான நேரங்களில் நம்ம டிஸ்பிளேல தான் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். அது அப்படி தோணுச்சு. அண்டு ஆடியோ குவாலிட்டி நான் உண்மையாலுமே எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னென்னா ரொம்ப மொக்கையாக இருக்கும் அப்படின்னு தான் நினச்சேன். பட் ஓகேவான ஒரு ஆடியோ குவாலிட்டி. இது பெஸ்ட்டான ஆடியோ குவாலிட்டின்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா ப்ரோ M5 ப்ரோ அதெல்லாம் இதுக்கு முன்னாடி தான் நம்ம டெஸ்ட் பண்ணி வீடியோ போட்டிருந்தோம். பட் அதில் ஒரு அவுட் வரும்ல, அந்த அளவுக்கான அவுட் இல்லை. ஸோ இந்த 2 சைடு ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்குல்ல, ஸோ இந்த ஸ்பீக்கரும் இருக்குது. பட் நீங்கள் அபோவ் 80 புஷ் பண்ணும்பொழுது உங்களுக்கு ஆடியோ லவுட்னஸ் போதுமானதாக இருக்குது. பட் குவாலிட்டி வைஸில் கொஞ்சம் மிஸ் ஆகிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. அண்ட் கீபோர்டு டைப் பண்ணுறதுக்கு
பெருசாக இஷ்யூஸ் எதுவும் இல்லை. நான் எம்கேபிஎஸ்சி வீடியோவில் இங்கே வச்சு புஷ் பண்ணும் பொழுது அந்த கீபோர்டு வந்து வாபிள் ஆகிற மாதிரி காமிச்சாங்க. பட் எனக்கு இங்கே அவ்வளோ தெரில. ஈவன் அந்த மெட்டல் ஃப்ரேமில் கிளிக் பண்ணி இது பண்ணாலும் இது கம்ப்ளீட்டாக யூனிபாடி மெட்டல் தான், அலுமினியமில் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் ப்ரெஸ் பண்ணும்பொழுது எனக்கு நான் வேணும்னே ட்ரை பண்ணாலும் அந்த வாபிள்னஸ் அதிகமாக என்னால் ஃபீல் பண்ண முடியல. ஏன்னா அவங்க எம்கேபிசி வீடியோவில் பார்த்தீங்கன்னா நிறையா வாபிள் ஆன மாதிரி காட்டினாங்க, ஆயிருந்துச்சு. பட் எனக்கு அது இங்கே ஃபீல் ஆகலை. அண்ட் ட்ராக் பேடும் உங்களுக்கு ஸ்மூத்தாக தான் இருக்குது. மல்டி டச், மல்டி ஃபிங்கர் டச்சுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. அண்டு ஹாப்டிக் சம்திங் எனக்கு எக்ஸாக்டாக ஞாபகம் மறந்துட்டேன். ஸோ அதுக்கான சப்போர்ட் மட்டும் இல்லை. ஸோ அது இப்போது எனக்கு நார்மல் நார்மல் யூஸராக தான் நான் இப்போ இந்த மேக் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் எனக்கு அந்த இதில் எதுவுமே பிரச்சனை தெரில. ஈவன் இது வந்து 60 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்டில் தான் கொடுத்துருக்கானுங்க. எனக்கு அப்போ இருக்கும்பொழுதும் பெருசாக இது 60 ஹெர்ட்ஸ் அந்த மாதிரி 60 ஹெர்ட்ஸ்டா அப்படிங்கிற மாதிரி தோணல. எனக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஈவன் மினிமைஸ் அனிமேஷனும் கொஞ்சம் நீட்டாக தான் இருந்துச்சு. ரொம்ப லேகியாக ஃபீல் ஆகலை, ரொம்ப ஸ்மூத்தாகவும் இல்லை. பட் ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. மினிமைசேஷன் அந்த மாதிரி அனிமேஷன்ஸில் எதுவும் பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு எனக்கு நெகட்டிவாக தோணல. பட் நல்லா பண்ணியிருக்காங்க. ஆடியோ குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அண்ட் டிஸ்பிளேல பிரைட்னஸ் மட்டும் இல்லைன்னா கொஞ்சம் நல்ல பேனலாக கொடுத்துருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. கம்ஃபர்டபுள், ரொம்ப ரொம்ப லைட் வெயிட்டுங்க. ஈஸி டு கேரி. உங்கள் பேக்கில் போட்டிங்கன்னா ஒரு தண்ணி பாட்டில் போடுறத விட கம்மியான வெயிட்டு தான் இருக்கும் போல். ஸோ அவ்வளோ லைட்டாக தான் ஃபீல் ஆகுது. அண்டு கலர்ஸ் வைஸ்லையும் சரி, இதுவும் சரி, அந்த இண்டிகோ கலர் அதுவும் சரி தனியாக தெரியுது. அண்டு கீபோர்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிட்ரஸோட கலர் டின்ட் இங்கே இருக்கும். ஸோ இப்போ இதோட கலரோட டின்ட் பார்த்தீங்கன்னா இந்த கீபோர்ட்ஸ்லையும் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி தான் எல்லா மாடல்ஸ்க்குமே இதோட கலர் டின்ட் வந்து உங்களுக்கு அப்படியே தெரியும். ஸோ இதுதான் மேக்ஸிமம் பிரைட்னஸ்ஸு. நார்மலாக ப்ரௌசிங் பண்ணுறதுக்கு பிரைட்னஸ் பெருசாக இஷ்யூவாக தெரில எனக்கு. பட் அந்த மூவிஸில் அந்த டெப்த்து, அந்த யூடியூப் வீடியோஸில் அந்த டெப்த் இருக்குல்ல, ஸோ அதுக்காக பார்க்கும்பொழுது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அண்ட் ஆல்சோ நான் வந்ததும் ஸ்பீட் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், இது எவ்வளோ ஸ்பீட் போகும்னு. ஸோ இது பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 100 mbps ஸ்பீடு அந்த மாதிரி போகுது. பட்டு தெரில, எனக்கு அது ரொம்ப கம்மிங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. வைஃபை 6க்கான சப்போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் 6க்கான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இப்போயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் வந்தப்போ யூஸ் பண்ணுறதுக்கும் இப்போ யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஏன்னா வந்தப்போ யூஸ் பண்ணப்போ உடனே இன்ஸ்டண்ட்டாக லோட் ஆச்சு அண்டு ரன்னும் ஆச்சு. பட் இப்போ பார்த்தீங்கன்னா நான் கிளிக் பண்ணி ஒரு ரெகுலர்லி ஒரு 15 to 20 மினிட்ஸ் அது மாதிரி எடுத்துக்கிட்டுச்சுல. ஸோ அந்தளவுக்கு தான் போயிட்டுருக்கு. ஃபஸ்ட்டு நம்ம அந்த ஸ்பீட் டெஸ்ட் ரன் பண்ணும்பொழுது இருந்த இதுக்கும் இப்போ ரன் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் டிலே இருக்குது. அண்ட் நான் ஃபஸ்ட்டு ரன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 38 MB டவுன்லோடு, 90 MB அப்லோடு அது மாதிரி வந்துச்சு. ஸோ பக்கத்தில் சூர்யா ட்ரை பண்ணும்பொழுது அவனுக்கு பார்த்தீங்கன்னா 90 அந்த ரேஞ்சில் வந்தது ரெண்டுலேயும். இது பார்த்தீங்கன்னா 512 வேரியன்ட். அகைன் நான் இங்கே ரீஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அகைன் எனக்கு 90 அரௌண்ட் வந்துச்சு. பட் இப்போ பாருங்கள், இது இப்போ என்ன இஷ்யூன்னு தெரில. பட் இது மாதிரி ஃப்ளக்சுவேஷன்ஸ் ஆகிட்டு தான் இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி தான் காட்டுது. அகைன் நம்ம ஒரு டைம் ரன் பண்ணி பார்ப்போம் எப்படி வருதுன்னு. சைட் பை சைட் அதுலேயும் ஒரு டெஸ்டிங்கை போடுவோம் எப்படி வருதுன்னு. ஸோ ரெண்டோட கனெக்ஷனும் இப்போ எனக்கு தெரிஞ்சு ரொம்ப மெதுவாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதில் ரன்னே ஆகலை. இன்னும் நான் போட்டுட்டு வந்து இங்கே சர்ச் பண்ணி போட்டாலும் இங்கே இன்னும் மெதுவாக தான் ஓடிட்டுருக்கு. வந்தப்போ ஆனால் கொஞ்சம் பெட்டராக இருந்துச்சு. இப்போ தான் என் ஃப்ரெண்டு நோட் பண்ணால் அங்கே ஏசியெல்லாம் ஆஃபில் பண்ணிட்டாங்க போல். ஸோ அதனால் எதுவும் நெட்வொர்க் கனெக்ஷன் ஆஃப் ஆயிடுச்சா என்னன்னு தெரில. மேபி இருக்கலாம். ஸோ அதனால் ரொம்ப ஸ்லோவாக இருக்குன்னு நினைக்கிறேன். அண்டு இங்கே பார்த்தீங்கன்னா M5 மேக்புக்கு ஏர் இருக்குது. ஸோ இதையும் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். பட் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறதில்ல. ஸோ இது பார்த்தீங்கன்னா பேஸ் வேரியண்ட் அங்கே இருக்குது பார்த்தீங்களா. சிட்ரஸ் கலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 70,000க்கும் இங்கே இருக்கிற இண்டிகோன்னு நினைக்கிறேன். அதுன்னு நினச்சி தான் இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்கேன். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 80,000க்கும் அவைலபிளில் இருக்குது. ஸோ இப்போ வரைக்கும் ரன் ஆகலை. ஐ திங்க் ஒய்ஃபைல ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன். ஸோ இது யாருக்கு ப்ராபப்ளி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா, ஃபஸ்ட் டைம் உள்ளே வராங்கல்ல, ஒரு மேக்ஸ் சிஸ்டம்குள்ளே வராங்க அப்படிங்கிற மாதிரி பசங்களுக்கு, முக்கியமாக காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேபி ஆஃபீஸில் இந்த மேனேஜர் லெவல்லலாம் ஒர்க் பண்ணுவாங்கள்ல, காம்பேக்டாக ஒன்று இருக்கணும், சும்மா இமெயிலிங் மட்டும் செக் பண்ணுவாங்களா, அது மாதிரி இருக்கவங்களுக்கும் மேபி யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். இதுதான் ரன் ஆகிருக்கு டெம்பரரியாக. இது இப்போதைக்கு எங்களுக்கு இந்த நெட்டை வச்சு பார்க்கும்போது இவ்வளோ தான் கிடச்சிது. பட் இனிஷியலில் மேக்ஸிமம் 100 mbps அரௌண்ட் ரெண்டுமே மேக்ஸிமம் போச்சு.
அண்டு இது யாருக்கு மேபி யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா, அந்த அகைன் சொன்ன மாரி அந்த ஸ்டூடண்ட்ஸு, மேனேஜர்ஸு லைட்டா படம் மட்டும் பார்க்கணும். படம் பார்க்குறதுக்கு என்னோட பர்சனல் ஒப்பீனியன் இது வேணான்னு நெனைக்கிறேன். ஏன்னா, எனக்கு அவ்வளோ அட்ராக்டிவா யூடியூப் வீடியோஸ் பார்க்கும்பொழுது தெரியல. அதோட கலர்ஸ என்னால ஃபுல்ஃபில்டா ஃபீல் பண்ண முடியல. அண்டு லைட் ஃபோட்டோ எடிட்டிங்க்கெல்லாம் செட் ஆகும்ன்னு சொல்றாங்க. அதெல்லாம் செக் பண்ணா தான் தெரியும். மோ மோ ப்ராபப்ளி யூடியூப் பார்க்குற ஸ்டூடண்ட்ஸுக்கு, யூடியூப்லேருந்து படிக்கிறவங்களுக்கு, ஸோ அந்த மாரி இருக்கவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். பேட்டரி அகைன் சார்ஜிங் பொறுத்தவரைக்கும் மெதுவா தான் ஏறுது. 20 வாட் சார்ஜர்ஸ் தான் குடுத்துருக்காங்க. ஸோ அதனால ரொம்ப மெதுவா தான் இருக்கு. அண்டு 16 ஹவர்ஸ் வரைக்கும் வரும்ன்னு சொல்றாங்க. ப்ராபப்ளி நீங்க ஒன்ஸ் சார்ஜ் பண்ணீங்கன்னா, இந்த ஹோல் டே உங்களுக்கு வரும். அண்டு இதில சார்ஜிங் பார்த்தீங்கன்னா, USB 3.0 அண்ட் 2.0 தான் குடுத்துருக்காங்க. அண்ட் அகைன் இது ஸ்லோவான ஒரு சார்ஜிங்க தான் நம்மளுக்கு தருது. ஸோ தட்ஸ் இட் கைஸ். இந்த லேப்டாப் பத்திய என்னுடைய ஒப்பீனியன்ஸ் அவ்வளோதான். அண்ட் இதில் 1080க்கான கேமரா கொடுத்துருக்காங்க. யூஷுவலான மீட்டிங்ஸு, ஜூம் மீட்டிங்கு, ஆஃபீஸ் மீட்டிங்க்கெல்லாம் இதை அட்டன் பண்ணதுக்கு போதுமானதாக இருக்கும். உங்ககிட்ட ஒரு 70,000 இருக்குது. முக்கியமாக ஸ்டூடெண்ட் ஆஃபர்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராபப்ளி 60,000க்கு கிடைக்கலாம். ஒரு என்ட்ரி லெவலில் போகணும், லெட்ஸே ஒரு 8th 9th 10th 12th பசங்களுக்கெல்லாம் நீங்கள் ஒரு மேக்கில் ஈக்கோ சிஸ்டமில் வர்றீங்க, மேக்ஓஎஸ் பழகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ராபப்ளி இது ட்ரை பண்ணலாம். அண்டு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பெட்டர் அவாய்ட் பண்ணலாம். மேபி காலேஜ் நீங்கள் முடிக்க போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அடுத்தது ஒர்க்கு அது மாதிரி போகும்போது மேபி பேசிக் கோடிங்க்கு இது செட் ஆகலாமே தவிர ஃபுல் இதுவாக ஹெவியாக ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இது செட் ஆகுமான்னு எனக்கு பெரிய கொஸ்டின் மார்க் தான் இருக்குது. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்னு பார்த்தீங்கன்னா பேக்லைட்டுக்கான ஆப்ஷன்ஸ் இல்லை, ஸ்லோ சார்ஜிங் அண்டு அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. அண்ட் டிஸ்பிளே கண்டிப்பாக பெட்டராக இருந்திருக்கலான்னு தோணுது. அண்டு நீங்கள் இதில் எக்ஸ்டர்னலாக 4K மானிட்டர் வரைக்கும் நீங்கள் அட்டாச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். பட் அதுக்கு 4K யூஸ் பண்ணுற அளவுக்கு ஒர்க் பண்ணுற போகிறீங்கன்னா இது உங்களுக்கானது கிடையாது. ஸோ உங்களுக்கு எதுவும் கொஸ்டின்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மேபி நம்ம வாய்ப்பு கிடைச்சா இதை ரிவ்யூ செக் பண்ணி போடுவோம். அண்டு நான் பார்த்தீங்கன்னா இப்போது மேக்புக் M5 ஏர் இருக்குது. ஸோ அதை கொஞ்சம் டெஸ்ட் அவுட் பண்ணுவேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். டாடா பாய்.